ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி இருக்குது. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார், செவ்வாய் மீனத்தில் இருக்கிறார். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் இன்னைக்கு முருகனுக்கு தீபம் போட்டுடணும். அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? அஸ்வினி மகம் மூலத்தினுடைய தலைவர் கேது, மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். இப்போ செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார். ஆனாலும் குரு பார்க்கறதுனாலே செவ்வாயினுடைய தொல்லை குறைவு. ஆனால் செவ்வாய் 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறார். மகரத்துக்கு செய்கிறார், ரிஷபத்துக்கு செய்கிறார், மிதுனத்துக்கு செய்கிறார், துலாமுக்கு செய்கிறார். கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். எனவே அக்டோபர் மாதம் வரைக்கும் அவர் 3 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த 3 ராசிகள் மிதுனம், மீனம், துலாம். இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறார். அவர் ஹெல்ப் பண்ணுவார் தனிப்பட்ட முறையில். மற்றபடி இன்றைக்கி எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் சேர்த்தியே சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்கிறதுனால அம்மன் வராகி அம்மனை வழிபடுறது நல்லது. மேஷராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு கூடாது. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் நல்லா இல்லை. முக்கிய முடிவு கூடாது. சார் கேலண்டரில் அஸ்வினிக்கு 1 நாள், பரணிக்கு 1 நாள், கிருத்திகைக்கு 1 நாள்னு போட்டிருக்கேன், சிலர் அப்படி சொல்கிறாங்களே, நாங்கள் ஒத்துக்கலை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளும் இல்லை. கவனம். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, சக்தி தேவியே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது, அதில் இந்திர நீலம் அப்படின்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது. 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும். 2 நாளும் சாயந்தர நேரம் அல்லது ராத்திரியில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் காட்டணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஆமாம், ஜெயிக்க முடியுமா? முடியாது. நல்லது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கெட்டதை தடுத்துடலாம், தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளும் நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பு, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறார். ஏற்கனவே சனி இருக்காருங்க, சூரியன் வேற இருக்கார். பிரமாதம், கலக்கறீங்க. 2 நாளும் அனுகூலமான எண் திங்கள் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. செவ்வாய் 7 1 தெற்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும். அதனால் அதுக்கு வழிபாடு செய்யணும். ஆமாங்க, திருஷ்டிங்க பயங்கரமான பவர் அதுக்கு. அதனால் 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சொல்லிடுறோம். 2 நாளும் முருகப்பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், நல்லா இல்லை. கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசணும். 3 நட்சத்திரத்திற்கும் இதுதான். வழக்கமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இல்லை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை திங்கள், 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, சக்தி தேவியே போற்றி. 2 நாளும்
ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம் அப்படின்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து காமணி நேரமாவது 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். 2 நாளும் சாயந்தரம் நேரம் அல்லது ராத்திரியில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் காட்டணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஆமாம், ஜெயிக்க முடியுமா? முடியாது. நல்லது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கெட்டதை தடுத்துடலாம், தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் பொதுவாகவே சந்திரனும் செவ்வாயும் கடகராசிக்கு ரொம்ப நல்லது செய்வாங்க. இன்னைக்கு அதாவது திங்களும் செவ்வாயும் ரொம்ப நல்லது செய்கிறாங்க. வெற்றி வருது, உயர்வு வருது, நிம்மதி வருது, சந்தோஷமாக இருக்கீங்க. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். முன்னேற்றம் உண்டு, உயர்வு உண்டு, சந்தோஷம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு யோககாரகன். சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 9ஆம் இடத்துல. எனவே பல நன்மைகள் குரு பார்க்கிறார். ஆனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும். அதனால் அதுக்கு வழிபாடு செய்யணும். ஆமாங்க, திருஷ்டிங்க பயங்கரமான பவர் அதுக்கு. அதனால் 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சொல்லிடுறோம். 2 நாளும் முருகப்பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கெத்து, அல்லட்டல், திமிரு எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பேசும்போது அப்படி தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். அதான் நீங்கள் நியாயமாகவும் சரியாகவும் தான் பேசுவீங்க. மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, ஆனால் மற்றவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொல்லை பண்ணுவாங்க. அதில் நீங்கள் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரகநிலைகள் உதவியாக இல்லை. அதுக்கு என்ன செய்கிறது? பணிவாகவும் அடக்கமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அதுதான். செவ்வாய் வர 8ஆம் இடத்துல இருக்கிறார், சூரியனும் 8ஆம் இடத்துல. ஆமாம், அதனால் சிக்கல். குரு பார்க்கறதுனால பரவாயில்ல, வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 மேற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, சக்தி தேவியே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம் அப்படின்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து காமணி நேரமாவது. 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். 2 நாளும் சாயந்தரம் நேரம் அல்லது ராத்திரியில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் காட்டணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஆமாம், ஜெயிக்க முடியுமா? முடியாது. நல்லது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கெட்டதை தடுத்துடலாம், தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். கலகுறீங்க, நல்ல நாளாக இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்குது, உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, எங்கள் கண்ணே பட்டுறோம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, கில்லி கலகுறீங்க. நல்ல நாள். ஆமாம், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 7, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும். அதனால் அதுக்கு வழிபாடு செய்யணும். ஆமாங்க, திருஷ்டிங்க பயங்கரமான பவர் அதுக்கு. அதனால் 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சொல்லிடுறோம். 2 நாளும் முருகப்பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் அதிகம். சார் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் சனியும் சூரியனும் எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை இல்லாமல் பண்ணுறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை. அதனால் வழிபாடு முக்கியம். பண விஷயத்தில் கவனம். 12 ராசிலேயே ஏமாளி ராசி யார் தெரியுமா? பண விஷயத்தில் நீங்கள் தான். அப்புறம் ஆனால் சரின்னு நினைப்பீங்க, பெரிய செலவாளி நீங்கள் தான். ஆனால் அதனால் கவனமாக இருங்க, நிதானம். அனுகூலமான எண் 2 மேற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, சக்தி தேவியே போற்றி. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம் அப்படின்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது. 2 நாளும் ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். 2 நாளும் சாயந்தரம் நேரம் அல்லது ராத்திரியில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் காட்டணும். இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஆமாம், ஜெயிக்க முடியுமா? முடியாது. நல்லது நடக்குமா? கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கெட்டதை தடுத்துடலாம், தோல்வியை தடுத்துடலாம், அது உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய், செவ்வாய்க்கிழமை, செவ்வாயும் உதவி. அப்புறம் என்ன, கலக்குங்க. பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் 3 நட்சத்திரத்திற்கும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அது திங்கட்கிழமை அனுச நட்சத்திரம். அதனால் உங்கள் அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னும் நன்மைகள் அதிகமாகும். நல்லது. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் திங்கள், 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும். அதனால் அதுக்கு வழிபாடு செய்யணும். ஆமாங்க, திருஷ்டிங்க பயங்கரமான பவர் அதுக்கு. அதனால் 2 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ சொல்லிடுறோம். 2 நாளும் முருகப்பெருமானுக்கு சாயந்தரம் அல்லது ராத்திரி தீபம் போட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். கலகிறீங்க. புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ஆனால் பிரார்த்தனை முக்கியம். ஏன், சிற்சில சிக்கல்கள் இருக்குன்னு. நல்லா இருக்குது, சூப்பர். நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரும் நல்லது தானே. 4ல் செவ்வாய், சூரியன், சனி இந்த 3 கிரகங்கள் இருப்பது சிறப்பில்லை. அதுக்கு வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள், 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். திரும்பவும் சொல்கிறோம், இந்த 2 நாளும் நல்ல நாள், சூப்பரு, வெற்றி. வழிபாடு மட்டும் கொஞ்சம் லேசாக செய்யணும் சொல்கிறோம். 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது. அதனால் 2 நாளும் சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, முருகனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். 2 நாளுமே உங்கள் பிறவி பலமான பிடிவாதம், சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய், 2 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள்,
முதல்ல செவ்வாயை சொல்லியிருக்கோம், பின்னாடி திங்களை சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது. அதனால் 2 நாளும் சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, முருகனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நிம்மதி உண்டு. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 1, கிழக்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது. அதனால் 2 நாளும் சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, முருகனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லது, நிம்மதி, உயர்வு, சந்தோஷம். கலக்கறீங்க. சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு, புத்தி மனசு தெளிவாயிடுச்சு, கூர்மையாக இருக்கீங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது. அதனால் 2 நாளும் சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, முருகனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சாரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.